ஆவியில் ஓரளவுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த பரிசுத்த ஆவியோட எழுத்து வந்து நமக்கு வெளிப்பட யூல் பி ஏபிள் டு ரிவீல் தட் திங்ஸ். இப்போ மேத்யூ 24 ஒரு சிக்னிஃபிகன்ட் சாப்டர் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மேத்யூ சாப்டர் 24 வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் பண்ண எல்லா ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல ரொம்ப பர்சனலாக அவர் வந்து சில விஷயங்கள் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இதெல்லாம் நடக்கும்னு ரொம்ப தெளிவாக கிளியராக ஆத்தென்டிக்காக சொல்கிறாரு. ஏன் ஒவ்வொரு பிலீவருக்கும் மேத்யூ 24 ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட அரெஸ்ட் வருது, அப்புறம் அவரை ஒரு ஃபால்ஸ் கேஸில் வந்து இது பண்ணுறாங்க, க்ரூசிஃபிகேஷன், ரிசரக்ஷன்லாம் வருது. பட் இது ஒரு கிளைமேக்ஸாக நான் பார்க்குறேன். இது நீங்கள் மேத்யூ 24 நம்ம கடந்த 2 எபிசோட பார்த்துட்டோம். பட் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த மேத்யூ 24 ஸ்பெஷாலிட்டி நீங்கள் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, என்னோடய வியூவிலேருந்து நான் சொல்கிறேன், 2000 இயர்ஸாக கிறிஸ்டியானிட்டியை இழுத்து பிடிச்சி வச்சிருக்கிற ஒரு அதிகாரத்தில் இது ஒன்று. அவ்வளோ ஒரு இது இருக்குது, வெயிட் இருக்குது. இயேசு வரப்போகிறாருங்கிறதுக்கான எல்லா வசனத்துக்கான ஒரு 20% சீக்ரெட்ஸ் இது.